தெனாலிராமன் கதைகள் பகுதி 21. விதையில்லா செடி. அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அனைத்து அமைச்சர்கள் மற்றும் புலவர்கள் முன்னிலையில் ஒரு பையில் இருந்த அரிய வகை விதைகளை எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். எதுக்கு? அமைச்சர்களே, புலவர்களே, இந்த விதைகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். 3 மாதங்கள் கழித்து இந்த விதைகளிலிருந்து நீங்கள் வளர்த்த செடியை அல்லது மரத்தை இந்த அரசவைக்கு கொண்டு வர வேண்டும். செடியை நன்றாக வளர்த்தவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். சரி, மக்கள் காசு தானே. அமைச்சரின் கட்டளையை கேட்டு அனைவரும் விதைகளை ஆவலுடன் பெற்று சென்றனர். தெனாலிராமனும் ஒரு விதையை பெற்றுக்கொண்டான். தெனாலிராமன் வீட்டிற்கு சென்று விதையை ஒரு தொட்டியில் மண் நிரப்பி புதைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். முதல் நாள், 2வது நாள், இப்படி பல நாட்கள், பல வாரங்கள் கடந்தன. ஆனால் தெனாலிராமன் தொட்டியிலிருந்து ஒரு சிறிய புல் கூட முளைக்கவில்லை. இதை கண்ட தெனாலிராமனின் மனைவி, என்னங்க இது? மற்ற எல்லோருடைய வீடுகளிலும் செடிகள் வளர ஆரம்பித்து விட்டன, ஆனால் உங்கள் தொட்டியில் மட்டும் ஒரு சிறு புல் கூட இல்லையே. அரசரிடம் எப்படி போய் நிற்பீர்கள் என்று கவலையுடன் கேட்டாள். நடந்து போய்தான். அதற்கு தெனாலிராமன் சிரித்து கொண்டே, கவலை வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், பொறுத்திரு என்று கூறி அதே போல தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தான். ஏதோ பிளான் பண்ணிட்டா. 3 மாதங்கள் கடந்தன. அரசர் குறித்த நாள் வந்தது. அரசவை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனைத்து அமைச்சர்களும் புலவர்களும் அவரவர் வளர்த்த செடிகளையும், குரோட்டன்ஸ் செடிகளையும், சிறிய மரங்களையும் பூங்கொத்துகளுடன் கொண்டு வந்து அரசவையில் வைத்தனர். அரசவையே பச்சை பசேல் என்று காட்சியளித்தது. கடைசியாக தெனாலிராமன் மட்டும் வெறும் மண் நிறைந்த ஒரு காலி தொட்டியுடன் அரசவைக்குள் நுழைந்தான். அதை பார்த்த அரசர் கிருஷ்ணதேவராயர் உட்பட அனைவரும் வாய் விட்டு சிரிக்கத் தொடங்கினர். மற்ற அமைச்சர்களும், என்ன தெனாலிராமன் இது, நீ உன் செடியை வளர்க்கவில்லையா? பரிசுக்கு பதிலாக தண்டனை தான் கிடைக்கும் போல என்று கேலி செய்தனர். அரசர் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, தெனாலிராமா, இது என்ன? 3 மாதங்களில் உன்னால் ஒரு சிறு செடியை கூட வளர்க்க முடியவில்லையா என்று கேட்டார். தெனாலிராமன் சற்றும் பதட்டமில்லாமல் அரசரை நோக்கி, மன்னா, தாங்கள் கொடுத்த விதையை நான் சரியான மண்ணில் சரியான நேரத்தில் சரியாகத்தான் தண்ணீர் ஊற்றி பராமரித்தேன். ஆனால் அந்த விதைகளிலிருந்து ஒரு சிறிய புல் கூட வளரவே இல்லை என்று பணிவுடன் கூறினான். உடனே அரசர் உரத்த குரலில் சிரித்துவிட்டு மற்ற அமைச்சர்களை பார்த்து, அமைச்சர்களே, தெனாலிராமன் தான் இந்த சவாலில் வெற்றி பெற்றவன், பரிசு தெனாலிராமனுக்குத்தான் என்று அறிவித்தார். இதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னது, காலி தொட்டியை கொண்டு வந்த தெனாலிராமனுக்கா பரிசு என்று குழப்பத்துடன் கேட்டனர். அரசர் புன்சிரிப்புடன் விளக்கினார். தெனாலிராமா, நீ உண்மையை சொல்லிவிடு. தெனாலிராமன் எழுந்து, மன்னா, நீங்கள் அன்று கொடுத்தவை அனைத்தும் கொதிநீரில் வேக வைக்கப்பட்ட விதைகள். கொதிநீரில் வேக வைத்த எந்த விதையும் முளைக்காது. இது விவசாயத்தின் அடிப்படை உண்மை. ஆனால் என்னை தவிர மற்ற எல்லோரும் செடி வளராததைக் கண்டு பயந்து தாங்களே கடையில் வேறு விதைகளை வாங்கி போட்டு செடிகளை வளர்த்து கொண்டு வந்துள்ளனர். தங்கள் சவாலின் நோக்கம் செடியை வளர்ப்பதல்ல, மாறாக நேர்மையை கண்டறிவதுதான் என்றான். அரசர், சரியாக சொன்னாய் தெனாலி, நான் கொடுத்தது அனைத்தும் வேக வைத்த விதைகள். ஆனால் மற்றவர்களோ நேர்மையை கைவிட்டு ஏமாற்ற நினைத்தார்கள். நீ ஒருவன் மட்டுமே உண்மையை ஏற்றுக்கொண்டு நேர்மையுடன் காலி தொட்டியை கொண்டு வந்தாய். அதுதான் உனது உண்மையான புத்திசாலித்தனம். உனக்கே முதல் பரிசு என்று கூறி தெனாலிராமனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளித்தார். நீதி.
அறிவுத்திறனை விட எந்த சூழ்நிலையிலும் நேர்மை மற்றும் உண்மைக்கு மதிப்பு கொடுப்பதே சிறந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.